இவர்தாங்க ராஜசேகர். இவருடைய சொந்த ஊரு நாகர்கோவில். பிஇ முடிச்சிட்டு சென்னையில ஒரு ஐடி கம்பெனில 4 வருஷம் ஒர்க் பண்ணாரு. அதுக்கப்புறம் யுஎஸ் போக சான்ஸ் கிடைச்சது. அங்க ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணாரு. ஒரு நாள் ராஜசேகரும் அவருடைய ஒய்ஃபும் யூனிவர்சல் ஸ்டுடியோஸ்க்கு டூர் போனாங்க. அங்க ஒரு பிலிம் மேக்கிங்க பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாரு. சினிமாங்கிறது வெறும் என்டர்டைன்மெண்ட் இல்ல, அது ஒரு கலை அப்படிங்கறத அவர் அங்கதான் புரிஞ்சுக்கிட்டாரு. டைரக்ஷன்ல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது. அங்கிருந்து வீட்டுக்கு வந்த உடனே இவர் அவங்க ஒய்ஃப் கிட்ட சொன்னது, நான் இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு சென்னைக்கு போய் சினிமால டைரக்டராக ட்ரை பண்ண போறேன்னு. அவரு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்சதை செய்யுங்கன்னு சொன்னாங்க அவருடைய மனைவி. பொறுப்புகள் அதிகமானதுனால சான்ஸ் கேட்டு ரொம்ப தீவிரமா அலைஞ்சாரு. அப்பதான் நாளை இயக்குனர் சீசன் 6 ஆட் பார்த்தாரு. இது அவர் லைஃப்ல கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பா நினைக்கிறாரு. ராஜசேகரன் முத்து ப்ளீஸ் வாங்க. உங்க படம் பார்க்கலாம். உங்க படம் பேர் என்ன? படம் பேர் ஆப்பிள். ஆப்பிள். ஓகே. ஸோ ஆப்பிள் எவ்வளோ டேஸ்டியாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். லெட்ஸ் ஹேவ் தி ஸ்க்ரீனிங் நவ். எப்படிடா இருக்க? பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. நான் யாருன்னு தெரியல. ஓகே, ஒரு க்ளூ தரேன். இன்னுமா தெரியல? உன்னோட சைல்ட்ஹுட் லவ்டா. நீ தான் உன் மனசை பெரிய போட்டு போட்டு வச்சிருக்கியே, அதான் லேட் ஆகுது திறக்கிறதுக்கு. அட பாவி, இப்பவும் யோசிக்கிற? எத்தனை சைல்ட்ஹுட் லவ்டா இருக்கு உனக்கு? இரு இரு, உன் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் எடுக்கிறேன். உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரப்போறேன். கீழே ஒரு ரூமுக்கு வாடா.
அதான் அன்னைக்கே சொன்னேன்ல. ஏய் பார்த்து போட. தெரியாம தானே போட்டது. அட்டி. நான் யாரும் தெரியாம மேலே கை வச்சிட்டல. போடுறேன்டா. பேப்பரை பொறுக்கிறேன். நான் யாரும் தெரியாம மேலே கை வச்சிட்டல. யாருன்னு தெரியல. டே ஆப்பிள்ரா. ஏய் பூட்டை திறக்க லேட்டாகும் போல இருக்கு. அவனை அங்கேயே பிடிச்சி பூட்டு போட்டு வச்சிருக்கிய, அதான் லேட்டாக திறக்கிறதுக்கு. இருக்கிற எல்லாத்தையும் எடுக்கிறேன்டா. இருக்கிற எல்லாத்தையும் எடுக்கிறேன். டேய் முடிஞ்சுதுடா. டேய் டேய் நம்ம ஸ்ரீகாந்த் சார் கிட்ட கேட்கலாம் சார். as an artist and also the story. மொட்டை மாடிக்கு இந்த கான்செப்ட் நல்லா தான் இருந்துச்சு. உங்கள் இந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்து ரொம்ப நாகரிகமான திருடங்கள் வச்சுருக்கீங்க. நிஜமாக ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இவ்வளோ நாகரிகமாக வந்து வேலையை முடிச்சுட்டு போவாங்களான்னு நான் கவனிச்சிக்கிறேன்னு சொன்னால் நான் வேறே மாதிரி இருக்கும்னு நினச்சேன். பட் அது வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக எடுத்துகிட்டு போயிட்டீங்க. பட்ஜெட் அந்த ஒரு ஸ்பாட்டில் அந்த இருக்கிற ஆம்பியன்ஸில் எவ்வளோ அழகாக ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணணுமோ அதை நல்லா பண்ணிட்டீங்க. என்டர்டெய்னிங்காக முடிச்சிட்டிங்க. அந்த வகையில் ஐ வுட் அப்ரிஷியேட் தட். பிரதாப் சார் நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ். வெரி புட் ஆன். அது யூனோ இட் டென்ட் மேக் சென்ஸ் டு மீ. பின்ன வேறு ஒன்று, யூ மஸ்ட் நோ யோர் கிராமர் இன் சினிமா. சினிமா கிராமர் ஒன்லி வென் யூ நோ கிராமர் கேன் யூ பிரேக் கிராமர். இப்போ உங்கள் ஃபர்ஸ்ட் ஷார்ட்டில் த பேப்பர் கம்ஸ் திஸ் வே, ஹி கெட்ஸ் ஹிட் திஸ் வே. There's a question of left and right. No? So we are following, it comes and then it comes and hits him that way. It's the basic fundas of filmmaking. That means you have to know your left and right, you have to know why you break that rule. Adallam theriyano. Otherwise, I hope you improve and I wish you the best. வெற்றிமாறன் சார் நீங்கள் சொல்லணும். நீங்கள் வந்து ஆடியன்ஸை கைட் பண்ணலாம், மிஸ்கைட் பண்ணக்கூடாது. ஓகே, ஏன் வந்து அது ஃபீமேல் வாய்ஸில் இருக்குது, இவன் படிக்கிறது ஏன் பொண்ணு வாய்ஸில் இருக்குது? தட் ஷுட் பீன் ஹிஸ் ஓன் வாய்ஸ். அவன் தான் படிக்கிறான், அது ஏன் பொண்ணு வாய்ஸில் வருது? அப்புறம் கடைசியாக பார்த்தா நான் தான் சொன்னல அப்படின்னு அது மட்டும் ஆம்பளை வாய்ஸில் கேட்குது. எனக்கு ஆடியன்ஸ் இப்படி யோசிக்கணுன்றதுக்கு நம்ம வசதிக்காக பெண்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் ஆல்சோ இப்போ இதில் வந்து எனக்கு 2-3 விஷயங்கள் எனக்கு புரியல. கொஞ்சம் அந்த எத்திக்ஸ் எல்லாம் பேசுகிற ஏரியா இது. பட் இருந்தாலும் நம்ம எப்போதுமே வந்து சிலரை வந்து போர்ட்ரே பண்ணும்போது கேர்ஃபுல்லாக போர்ட்ரே பண்ணணும். இப்போ வந்து ஒரு ரேக் பிக், ஒரு குப்பை பொறுக்கிறவர் இருக்கார். நீங்கள் வந்து அவரை இடிச்சிட்டதுக்காக அவர் உங்கள் வீட்டில் வந்து திருடுறாருன்னு ஒரு கதை பண்ணியிருக்கீங்க இல்லையா? குப்பை பொறுக்கிறவங்க அப்படி கிடையாது. அவங்களுக்கு அது வேலை கிடையாது. அவங்களுக்கு குப்பை பொறுக்கிறது அவங்க வேலை. ஸோ அப்போது இது வந்து சும்மா ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்காக இருக்கட்டும்னு நம்ம பண்ணுறோம். ஆனால் அது வந்து இட் இஸ் செட்டிங் அப் அ ராங். இன்கேஸ் நீங்கள் இந்த கதையை சரியாக பண்ணியிருந்தீங்கன்னு வைங்களேன், நாளைக்கு நான் ரோட்டில் போகும்போது ஒரு குப்பை பொறுக்கிறவரை பார்த்தேன்னா அவர் வந்து என் வீட்டில் திருடி வரோன்னு எனக்கு தோணும். நீங்கள் சரியாக பண்ணியிருந்தால் அது தோணும். ஸோ அப்போ நமக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, ஆஸ் ஃபில்ம் மேக்கர்ஸ்
கொஞ்சம் கவனமாகவும் சென்சிபிளாகவும் நம்ம ரெஸ்பான்சிபிளாகவும் ஒர்க் பண்ணுறது ரொம்ப அவசியமானது. இதை நீங்கள் வந்து யார் வேணால் பண்ணலாம். அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு பணக்கார பையன் கூட இருக்கலாம். அது அவர் குப்பை பொறுக்கிறவராக இருக்கணும். என்னன்னா நம்ம ஸ்டீரியோ டைப் பண்ணுறோம், டைப் காஸ்ட் பண்ணுறோம், விச் இஸ் வெரி வெரி ராங். அதை நீங்கள் தவிர்க்கணும். Other things we can all improve. There is a lot of space. I wish you all the very best. Thank you, sir. Thank you.